நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஹிந்து, உங்கள் ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன், அதனால் உங்கள் சாமி எப்படி கும்பிடுவீங்க, நீங்கள் சாமி கும்பிடுறது உங்கள் சாமி ரூம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இதுதான் எங்களோட சாமி ரூமு. ஸோ லைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போது சாமி ரூமும் ஓப்பன் பண்ணலாம். அப்போ எப்படி சாமி கும்பிடுவீங்க, என்ன சாமிலாம் கும்பிடுவீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சைடு இருக்க சாமி கும்பிடுவீங்களா இல்லை நீங்கள் கும்பிட்ற சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு கபோர்ட். ஆனால் நான் வந்து சாமி ரூம் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தனியாக ரூம் நம்ம சொல்லி பழகுறதுனால நான் சாமிக்கு ரூம்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து இந்த மாதிரி பெல்லோட இருக்க இந்த பேர்டு வந்து நான் கட்டியிருக்கேன். சத்தம் கேட்கும் இது ஓப்பன் பண்ணுறப்ப. இது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட்டு. இதுலேயும் பெல் இருக்குது, இதுலேயும் சத்தம் கேட்கும். ஸோ சாமி ரூம் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு வந்து இந்த மணி அதோட சத்தம் வந்து நமக்கு கேட்கும். இங்கே பாருங்கள், கேட்குதா? இப்போது நான் என்ன சாமி கும்பிட்றேன் அப்படின்றது தான் அந்த சிஸ்டர் மெயினாக கேட்டிருந்தாங்க. நானே என் ஹஸ்பண்டும் 2 சாமியுமே கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாமி போய் வாங்காமல் அந்த சாமியே நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்த சாமிங்களை தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். முன்னாடி வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். டோரை ஓப்பன் பண்ணி வெளியிலலாம் லைட் போட்டு வைப்போம். இருட்டாக இருக்குது, ஸோ வெளியில் லைட் போட்டுருவோம். லைட் போட்டாச்சு. பாருங்கள், நான் வந்து ரிலீஜனுக்காக தான் மெயினாகவே கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லா சாமியுமே வச்சுருக்கேங்க. மேலே இருக்க சாமி வந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி சாமி. அந்த சாமி வந்து சுப்ரீம் மொபைல்ஸில் வந்து எங்களுக்கு அந்த கேலண்டர் கொடுக்கும்போது அது கொடுத்துருந்தாங்க. அப்போது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் அது கிட்டத்தட்ட அந்த சாமி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, 3 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சமயபுரம் மாரியம்மன் சாமி. இது வந்து எப்பயோ பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் ஏதோ எடுத்துகிட்டு வரப்போ நியூஸ் பேப்பரில் வந்து சமயபுரம் மாரியம்மனோட ஃபோட்டோ இருந்தது. அதனால் அதையும் அவங்களையும் எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து சாய்பாபா இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து குடி வரும்போது அந்த வீட்டில் அவங்க வந்து வழிபட்ட அந்த சாமி. அதனால் எனக்கு பாபா பார்த்தோன்னே நான் வந்து அது கேலண்டராக இருந்தது. நான் அந்த கேலண்டரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள். எல்லா சாமியுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இந்த சாமியெலாம் பாருங்களேன், புதுசு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் 3 இயர்ஸ் ஆகுது நான் வச்சு. இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஷிரடி சாய்பாபா. அப்புறம் வந்து மாதா. இது வந்து எங்களுக்கு இந்த மாதா வந்து கும்பிடும்போது ஒரு ஒரு சின்ன மாதா சிலை வச்சு ஒரு இடம் இருக்கும். அது வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா, மாதா சிலை மட்டும் வச்சு அங்கே வந்து ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நான் ரெகுலராக வந்து நான் மாதான்னு கும்பிடுறதை பார்த்துட்டு நான் ஹிந்து பொண்ணு அப்படிங்கிறதுனால நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதா கேலண்டர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்து நான் சந்தோஷமாக ஏற்றிட்டு அந்த கேலண்டர் வந்து நான் அப்படி கட் பண்ணி மாதாவை மட்டும் தனியாக சாமி ரூமில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி போகிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மாதா வாங்கிட்டு வருவோம். மாதா தீர்த்தம். அந்த தீர்த்தம் தான் அப்படியே பாட்டிலாக அப்படியே சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ மாதா வந்து அவங்களா என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, நான் எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு பேசுவேன். எல்லா சாமிங்கள்ட்டையுமே பேசுவேங்க. ஏன்னா சாமிங்க தான் நமக்கு வந்து துணையே. அப்படி இருக்கப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிற ஒரு சாமி அப்படின்னா மாதா கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி, என்னோடய அம்மா மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். அவங்களும் நான் பேசுகிறத நிறைய தடவை கேட்பாங்க. அதெல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இப்போ கேண்டில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஊதுபத்தி, இந்த சாம்பிராணி இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து குட்டி கிருஷ்ணர்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டி கிருஷ்ணர் வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். குட்டி கிருஷ்ணர் வந்து தவழ்கிற மாதிரி அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி சாமி வச்சுருக்கேன். ஸோ வெங்கடாஜலபதி சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி சுவாமி. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து எங்களுக்கு என்ன சாமி நம்ம வீட்டில் எல்லாம் வைக்கிறதுன்னு தெரியலங்க. அப்போ வந்து எல்லா சாமியுமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு பிடிச்ச சாமிங்களை வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி சுவாமியும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக கும்பிடுற திருச்சியில் இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து கண்டிப்பாக கும்பிடுவோம். அவங்களோட ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் ஷீரடி சாய்பாபா எங்கள் வீட்டில் வந்து கும்பிடுவாங்க. அம்மா வந்து விரதம்லாம் இருப்பாங்க. இந்த மாதம் வந்து வேளாங்கண்ணியில் வாங்கின மாதா குட்டி செம்பு,
அதில் வந்து நம்ம தீர்த்தம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அந்த குட்டி செம்பு. அதுக்கப்புறம் வந்து மாதா பாருங்கள், இதுவுமே வந்து கேரளாவில் வாங்கிட்டு வந்த மாதா தான், ஒரு சர்ச்சில் வாங்கினோம். இந்த மாதாவும் சர்ச்சில் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த சாமி வந்து வெங்கடாஜலபதி சாமி. இவர் வந்து ஒரு கீ செயினில் வந்து வாங்கினப்ப வரவும் அந்த கீ செயின் உடையவும் சரின்ட்டு நான் அதை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன். வந்து ஷீரடி சாய்பாபாவோட சிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சிவலிங்கம் வச்சுருக்கேன். குட்டி சிவலிங்கம் குபேரன் சாமி, குபேரன் குட்டி குபேரன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த சூடம் ஏற்றுறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சாம்பிராணி வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சுக்கலாம். இல்லை குட்டி செம்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன், குட்டி கிருஷ்ணர். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர் வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு சின்ன பாப்பா வந்து இந்த கிருஷ்ணரை எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் தலையை தனியாக உடைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் சரி சின்ன குழந்தை நம்ம என்ன பண்ண முடியும், அதனால அந்த கிருஷ்ணரை வந்து அப்படியே கழுத்தோடு ஒட்டி அப்படியே வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து இந்த கிருஷ்ணருமே அப்படி தாங்க. இந்த கிருஷ்ணர் வந்து ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த கிருஷ்ணர் உடையவும் எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு. 2 கிருஷ்ணருமே அழகு தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த உண்டியல் குபேரன் உண்டியல். நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, என்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்து உன்கிட்ட நகை இல்லை, உன்கிட்ட திங்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து எல்லோரும் என்னை பேசினாங்க. யார் பேசினாங்கன்றதை சொல்லணும்னு நான் விருப்பப்படலை. அது மாதிரி பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நிறைய வருஷம் அப்படி அவமானப்படுத்தினாங்க. அப்போ வந்து நான் வந்து என்னோடய சாமிங்கள்கிட்ட உட்காந்து நான் அழுதேன். என்கிட்ட நகை இல்லைன்னு பேசுகிறாங்க, என்கிட்ட வந்து பொருள் இல்லைன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்க இந்த சாமிங்கள்லாம் உட்காந்து அழுதேங்க. உடனே ஒரு வேண்டி அடுத்த வாரமே என் கையில் வந்து 1 லட்ச ரூபா பணம் வந்துச்சுங்க. நம்ப கூட மாட்டீங்க. வேண்டி ஒரு வாரத்தில் நான் அந்த பணம்லாம் கேட்கவே இல்லை சாமிங்கள்கிட்ட. என்னை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி அழுதேன். ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா என் கைக்கு வந்து நான் வந்து என்னெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்களோ அதில் ஒரு கால்வாசி என்னால் முடிஞ்சது ஏதோ அந்த 1 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கிறது நான் வாங்கினேன். ஏன்னா இதை வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை வந்து நான் கும்புற சாமிங்க வந்து நம்மளை வழி நடத்துதோ இல்லையோ, ஆனால் உனக்கு சாமி நம்பிக்கை அதிகம், நீ கேட்டோன்னே வந்து சாமிங்க வந்து உடனே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார். அது உண்மையும் கூட. நான் கேட்டோன்னே வந்து நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்டு, எனக்கு அம்மா அப்பா, எனக்கு சொந்தம், எனக்கு எல்லாமே எங்கள் 2 பேர்த்துக்குமே எல்லாமே இந்த சாமிங்க தான். இவங்க இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் என்னை ஒரு நிமிஷம் கூட கைவிடாமல் அப்படியே என்னை கொண்டுட்டு போய் வழி நடத்தினது எல்லாமே நான் கும்பிட்ற இந்த சாமிங்க மட்டும்தான். இவங்க எல்லாமே ஒரு உருவமாக தான் இருக்காங்க, என் கூடயே இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்துடுவாங்க. என்னை யாராச்சும் சீனாங்க அப்படின்னா அதை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு விட்டுருவேன். எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்க, நீ பார்த்துக்கோ. நான் போய் அவங்கள்ட்ட நான் பிரச்சனை பண்ணிவிட்டு அப்படி இல்லை, நீ பார்த்துக்கோ, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்க, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களையும் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி எங்களோட சாமி ரூமையும் காமிச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கும் எங்கள் சாமிங்களுக்கும் நான் சொன்ன குட்டி குட்டி கதைங்களுக்கும் லைக் பண்ணிடுங்க.